ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த 9th 2 sums கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தி சாட்டிஸ்ஃபைஸ் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு 90 degree ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபிகரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது எப்படி தெரியுது பார்க்குறக்கு? பெர்பெண்டிகுலராக தெரியுது இல்லையா? தெரியுதா உங்களுக்கு பெர்பெண்டிகுலர்னு? அப்போ என்னென்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படின்னா மேபி இது இங்கே ஒரு நேம் இங்கே ஒரு நேம் இருக்கும். இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இனிமேல் தான் ஏபிசி இங்கே நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ இங்கே ஏபி இங்கே சி அப்படின்னா அப்போ ஏபியும் இந்த பிசியும் வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம்? பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? நம்ம நேமை வந்து இது ஃபுல்லாக ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கும் இந்த மூணுக்கும் ஏபி பிசி ஏசி மூணுக்குமே ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை ரெண்டை ப்ராடக்ட் பண்ணால் -1 வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ அப்படி வந்துச்சுனாலே நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பித்தாகரஸ் தியரத்தை வச்சு நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம பொறுத்தளவு நம்ம டூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 வந்து முதல்ல ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன கண்டிஷன்? பெர்பெண்டிகுலர் கண்டிஷன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் சம்க்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்களே ஏபிசின்னு கொடுத்ததுனால நாம் எதுவும் நேம்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், சம்முக்கு போயிடலாம். ஸ்லோப் ஃபார்முலா எழுதலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் பண்ணுவோமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஓகேவா? அப்போ என்ன வரும் நமக்கு? -3 + 4ன்னு வரும், 2 - 1ன்னு வரும். அப்போ 4 - 3 1/1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு. ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஏசியும் பிசியும் ஃபைன் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் ஏசி ஃபைன் பண்ணுவோம், அப்புறம் பிசி ஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஓகேவா? ஸோ ஏசின்னு பொறுத்தளவு என்ன வருது? -7 -4னப்போ +4ன்னு வருது. தென் 4 இங்கே -1ன்னு வருது. அப்போ இங்கே என்ன வருது? -3/3. அப்போ -1ன்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசியும் கூட ஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அப்போ ஏபியும் ஏசியும் தான் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு. நம்ம எதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், பிசியும் ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? பிசி எடுத்திங்கன்னா என்ன வருது? பிசியா? அப்போது -7 + 3/4 - 2ன்னு வருது. அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? -4/2ன்னு வருது. அப்போ இது -2ன்னு வந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஏன் இதை மூணையுமே ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெர்பெண்டிகுலராக வந்து எங்கே நேம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு தான். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 1 வந்திருக்கு, ஏசிக்கு -1 வந்திருக்குங்களா? அப்போது என்னென்னா இங்கே பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி போடும்போது -1 வரணும். பெர்பெண்டிகுலர்னா அதான கண்டிஷன். அப்போ ஏபிக்கு 1 வருது இன்ட்டு -1 போடும்போது -1 உங்களுக்கு வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம இங்கே நேம் கொடுக்கணுன்னா இங்கே நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே சி கொடுக்கணும், இங்கே பி கொடுக்கணும் இல்லையா? இங்கே நாம் ஏ போடலாம், இங்கே பி போடலாம், இங்கே சி போடலாம். இப்போ செக் பண்ணலாமா? ஏபி பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ நமக்கு கரெக்டாக அந்த ஸ்லோப்பும் வந்து கரெக்டாக வந்துருச்சு இல்லைங்களா? m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? அப்போது இதை வச்சு ஏபி பெர்பெண்டிகுலர் டு ஏசியாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? Therefore, triangle ABC is ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பித்தாகரஸ் தியரத்தையும் வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ நாம் அந்த பைத்தாகரஸ் தியரம் எழுதுவோம். பைத்தாகரஸ் தியரம் என்ன? இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் இதோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் இதோட ஸ்கொயர் கிடைக்கும் இல்லைங்களா? அப்படி தானே நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸ்கொயர் ஆஃப் த டூ சைட்ஸ், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் அப்படின்னு படிச்சிருக்கோமா? அப்போ நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தளவு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏபி ஃபைன் பண்ணலாம்.
அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் த ஃபார்முலா? Formula is x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இல்லைங்களா? இதான ஃபார்முலா. ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஏபின்னா ஏக்கு என்ன இருக்குது? 1, -4 இருக்குது, 2, -3 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? அப்போ x2னா 2 -1 the whole square plus y2ன்றது -3 மைனஸும் +4 ஆகிடும் the whole square. ஓகேவா? அப்போ என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் எப்படி பார்த்தீங்கனாலும் 1 + 1 therefore √2ன்னு வருது. ஓகேவா? ஏபிக்கு என்ன வருது? √2ன்னு வருது. நம்ம இப்போவே ஏபி ஸ்கொயரும் போட்டுடலாம். அப்போ ஏபி ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபைன் பண்ணலாம்? ஏசி ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏசி ஒரு தடவை ஃபார்முலா எழுதுனா போதும், நோ நீட் டு ரைட் அகைன். ஸோ ஏசினா ஏ வந்து 1, -4 4, -7. ஓகேங்களா? இப்போ நம்ம போடுவோமா? x2ன்றது x1 y1 x2 y2வா? அப்போ 4 -1 the whole square ப்ளஸ் இங்கே -7 இங்கே -× +4ன்னு ஆகிடும் the whole square இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது? 4 - 1 3 ஸ்கொயர் வருது. இங்கே -7 + 4னா இங்கேயும் -3 ஸ்கொயர் வரும் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 9 + 9 அப்போ √18 வருது. சரிங்களா? இப்போ நாம் ஏசி ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ √18 ஸ்கொயர்னா 18 கிடைக்குது. ஓகேவா? ஏ ஸ்கொயர் போட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? பிசி பி என்னது? 2, -3 சி வந்து 4, -7. அப்போ x2 மைனஸ்னா 4 - 2 the whole square ப்ளஸ் இங்கே y2 -7 + 3 the whole square. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -4 ஸ்கொயர் வருது. அப்போ இங்கே போட்டிங்கன்னா 4 + 16 வருது. அப்போ உங்களுக்கு √20 கிடைக்குது இல்லைங்களா? நான் என்ன இங்கேயும் வந்து பிசி ஸ்கொயர் போட்டுடலாம். அப்போ என்ன வரும்? √20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்? இந்த ட்ரையாங்கிளை வச்சு சொல்லிட்டேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சொல்லி இங்கே எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்களா? ஏபி ஸ்கொயர் என்னது? 2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏசி ஸ்கொயர் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 18ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். பி ஸ்கொயர் 20 கரெக்டாக வந்துருச்சா? 2 - 18 இஸ் ஈக்குவல் 20 வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த பித்தாகரஸ் தியரமும் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? therefore the Pythagoras theorem is satisfied. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்லோப் ஃபார்மில் வச்சு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டோம். பித்தாகரஸ் தியரம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் என்ன ஒரே ஒரு சம் இருக்குது. L of 0,5 M of 9,12 and N of 3,14 கொடுத்துருவாங்க. இதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு பார்க்கணும். அதே சமயம் அந்த பித்தாகரஸ் தியரத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரக்டாக என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு just write the formula slope is equal to y2 - y1/x2 - x1. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்லோப்புக்கு LMN MN LN 3 ஸ்லோப்பு ஃபைன் பண்ணுவாங்களா? ஸோ ஸ்லோப் ஆஃப் LM ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 7/9 கிடைக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் எம்என் போடுறோம். எம்மும் எண்ணையும் எடுத்து அதே மாதிரி அந்த ஸ்லோப் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு -1/3 கிடைக்குது சால்வ் பண்ணால். தென் ஸ்லோப் ஆஃப் எல்என் போட்டிங்கன்னா எல்என் எடுத்திங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 3 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம இந்த டயக்ராமை நம்ம ஏன் வந்து ட்ரா பண்ணாமல் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கும் எந்த வந்து ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. பட் இந்த எம்என்னையும் எல்என்னையும் பாருங்களேன், -1/3 இருக்கு இல்லைங்களா? அப்போ நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா என்ன ரூலு? 2 ஸ்லோப்பை வந்து ப்ராடக்ட் பண்ணால் -1 வரணும் இல்லைங்களா? அப்போ -1/3 × 3 போடுங்க. என்ன பண்ணுது? கேன்சல் பண்ணால் -1 வருதா? அப்போனா என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் எம்என் × ஸ்லோப் ஆஃப் எல்என் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்என் பெர்பெண்டிகுலர் டு எல்என் இல்லைங்களா? அப்போ எம்என்னும் எல்என்னும் பெர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா?
அப்போ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ணலாம், எண்ணை வந்து காமன் பிளேஸில் வச்சுக்கலாம். இங்கே எல் இங்கே எம் போடுங்க. இப்போ கரெக்டாக வருதான்னு பாருங்களேன். எல்என் பெர்பெண்டிகுலர் டு எம்என் என்எம். ஓகேவா, கரெக்டாக வருதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக பெர்பெண்டிகுலராக வருது. எம்1 இன்ட்டு எம்2 போடும்போது -1 வந்துருச்சு அப்படின்றதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன போட்டலாம், therefore ட்ரையாங்கிள் LMN இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு போட்டலாம். ஓகேவா, பட் அவங்க செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, பித்தாகரஸ் தியரம் வந்து வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் the square of sum of the square of sides is equal to square of hypotenuse இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதும் இந்த ஹைப்போட்டனஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்கொயரும் வந்து சேமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம இதை வச்சு எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ln ஸ்கொயர் ப்ளஸ் mn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lm ஸ்கொயர் இல்லைங்களா, அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்எம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். எல்எம்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 0,5 9,12 அந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, √81 + 49, ஸோ √113 கிடைக்குது. ஓகேங்களா, நம்ம உடனே என்ன பண்ணிடலாம், எல்எம் ஸ்கொயர் போட்டுடலாம். அப்போ √130 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு 113 கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் we are going to find mn. ஓகேங்களா, mn வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எம்முக்கு வந்து 9,12, என்னுக்கு வந்து 3,14. ஓகேவா, அதை எடுத்து அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, √36 + 4 இஸ் √14 கிடைக்குது. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் mn ஸ்கொயர் போடுவோம் இல்லையா. ஸோ mn ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன, √40 ஸ்கொயர் பண்ணால் 14 கிடச்சிருது. ஓகேவா, லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம், ln ஃபைன் பண்ணுறோம். ln என்ன இருக்குது, 0,5ம் 3,14 இருக்குங்களா, அந்த வேல்யூஸும் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, √19 கிடைக்குது. ஸோ ln ஸ்கொயர் போட்டிங்கன்னா √90 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 19 வந்துருச்சு. ஓகேவா, நம்ம எப்படி எழுதி வச்சுருந்தோம், ln ஸ்கொயர் ப்ளஸ் mn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lm ஸ்கொயர் நீங்கள் எழுதி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இதை வந்து நம்ம இங்கே எழுதி செக் பண்ணி பார்ப்போம். அப்போ 90 + 40 113 கரெக்டாக வருது இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. therefore the பித்தாகரஸ் தியரம் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ ஃபைனலி we know that LMN is a right angle triangle. அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த சம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்ஸ் வருது, பட் வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஃபைன் பண்ணி எந்த சைடு என்னென்னா எது ஹைபாட்னஸ் அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் பித்தாகரஸ் தியரத்தையும் வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா, பட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ரூலு, பெர்பெண்டிகுலர் கூடியது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படின்னா என்னது, m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1 அந்த பெர்பெண்டிகுலர் கூடிய ரூலை வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 9th 2 சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, நம்ம முன்னாடி போட்ட சம்ஸ்க்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. பட் இந்த சம்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் போடுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து. ஓகேவா, ஸோ நம்மளோட கலிப்பூட்டும் கண்டனம் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பை பாய், டேக் கேர். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோ. பாய்.